அருணகிரிநாதரை சிந்திப்போம். அந்த கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து கந்தர அனுபூதியை சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் 4வது பாடல். இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்து என்ன என்று சொன்னால், நம்மை சூழ்ந்திருக்கின்ற மாயைகளை நீக்கி நமக்குள் இருக்கின்ற அந்த பரம்பொருளை காண வேண்டும் என்பதை, இந்த 3 அசுரர்களை அழித்த நிகழ்வையும் இதில் குறிப்பிடுகிறார். நாம் எதெல்லாம் நம்முடைய கூட்டத்தை பெருக்கிக் கொண்டே செல்கிறோம், ஆனால் இறைவனை நோக்கி போகவில்லை நம்முடைய உயிர். இந்த பிண்டத்தை வளர்த்து கொள்ளவே நாம் துடிக்கிறோம் என்ற கருத்தை இந்த பாடல் மூலம் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நான் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிறேன், ஆனால் நீ இருப்பது உன்னை நோக்கி பயணிக்க வேண்டும் என அல்லாமல் இருளிலேயே மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன். வள்ளுவர் சொல்வது போன்று, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடை சேராதார் என்று சொல்வார். அந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்து போன்றே இந்த பாடலும் இருக்கிறது. வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைப்பட்ட அழியத் தகுமோ கிளைப்பட்டு எழு சூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தொடு வேறவனே அப்படின்றார். வலைப்பட்ட அப்படின்னு சொன்னார், ஒரு வலையில் அணிந்த கைகளையுடைய மாதோடு அப்படின்னு சொல்கிறார். இப்போ பெண் பக்கம் போனாவே நீங்கள் அடுத்தடுத்த நிலையிலே பிறப்பெடுக்கிறீங்க. உங்களுடைய உடம்பு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்க, நகல் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்போ இறைவன் பக்கம் சென்றால் உங்களுடைய பிறவி பிணிகள் எல்லாம் கழிந்து விடும் என்ற கருத்தாக்கத்தில் அவர் சொல்ல வருகிறார். தலைப்பட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டழிய தகுமோ இப்படி நான் வீணாக தெரிந்து நான் யார் என்பதை உணர்ந்த பின்பும் இப்படி நான் போகிறது நீ பார்த்துட்டு இருக்கிறது இதெல்லாம் தகுமா முருகா, இப்படி பார்த்துட்டு இருக்கையே என்னுடைய மனதை ஆட்கொண்டும் அவருக்கு அவசரம் கேட்கல, மற்றொரு அவசரம் இந்த மனித பிறவிக்கு அவசரமே கேட்குறார். இப்படி பார்த்துட்டு இருக்கேன், மற்றவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் வழங்கக்கூடியவன், இந்த உலகை அழகாக மாற்ற வல்லவன். அந்த நிலையை போகாமல் வீணாக என்னுடைய உடம்பை நான் நகல் எடுத்து கொண்டே இருக்கிறேன், ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த குடும்ப பந்தத்திலே சுழந்து கொண்டிருக்கிறேனே. ஆணவம், கண்மம், மாயை என்று இந்த மும்மலத்திலே நான் சுற்றி கொண்டிருக்கிறேன். எப்பொழுது நான் உன்னிடம் வந்து நோக்குவது, என்னுடைய உயிர் பயணம் உன்னை நோக்குவது என்ற கருத்தாக்கத்தில் சொல்கிறார். தலைப்பட்டழிய தகுமோ உனக்கு இதெல்லாம் சரிதானா, நீ பண்ணுறதெல்லாம் முறையா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறார். அது கிளைப்பட்டு எழு சூர் உரமும் கிரியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த சூரபத்மனுடைய குடும்பத்துக்காக தான் போருக்கு வரான், அந்த நிலையை எடுத்து சொல்கிறார். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் குடும்பத்துக்கு அவசரம் போராடிட்டு இருக்காங்க. குடும்ப பந்தத்தை அதிக தவறுகளை கூட செய்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்திற்காக சில தவறுகளை செய்யக்கூட நேரிடுகிறது. இவனும் அது மாதிரி தான் சிவபக்தனாக இருந்து அந்த தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறான். தேவர்களை வாட்டி வதைக்கின்ற செயல்களை செய்ததனால். அப்போது குடும்பம் என்ற பந்தமே முக்கியமானது அல்ல, இறை என்ற நிலைதான் முக்கியம். குடும்பத்தை சரியாக நியாயமாக அறமாக நடத்தினால் அது ஒரு இறைதான். ஆனால் அதற்காக அநியாயங்களை செய்கின்ற பொழுது அது முக்கியமானது அல்லது என்ற நிலையிலே சொல்லுகிறார். சுற்றத்தாருக்காக போருக்கு அவசரனாலே அந்த நிலை கிளைப்பட்டு சூரமும் இந்த சூர் உரமும் கிரியும் தொலைப்பட்ட உருவத்தொடு வேலவனே அப்படின்னு சொல்றார். இந்த சூரபத்மனுடைய மார்பு பிறந்த நிகழ்வு, அதேமாதிரி கிரவஞ்சமலையை பிறந்த நிகழ்வு, இந்த தாரகாசூரன், சிங்கமாசூரன், அப்புறம் சூரபத்மன், இந்த மூவருமே இந்த கண்மம், மாயை, ஆணவம் என்ற நிலைகளையும் அவங்க இந்த மனைவி மக்களால் தான் அந்த போரை தொடுத்தார்கள் என்ற கருத்தாக்கத்தில் இந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார். சூரபத்மனுடைய வதத்தன்மை, அப்போது அந்த மலங்களை நீக்கி அவரை ஆட்கொண்டார். அதே மாதிரி எண்ணில்லாத மனிதர்கள் இந்த மும்மலங்கள் மனதுக்குள்ளே வைத்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நீ
துடைத்து உங்கள் தூய்மையான அந்த பரஞ்சோதியான வேலனுடைய தரிசனத்தை கொடுத்து எங்களை எல்லாம் எப்பொழுது ஆட்கொள்ளப் போகிறாய்? இந்த மகா மாயையில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றோமே, அது உனக்கு தகுமா முருகா? இதையெல்லாம் விளக்கி எங்களுக்கு ஒரு நல்லருள் புரிந்து நல்வழி காட்ட வேண்டும் இறையே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இந்த பாடலை அருமையாக நிறைவு செய்திருக்கிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம், நாளை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.